சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஒரு வீட்டில் 5 சிலைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வந்த தகவலை அடுத்து அங்கு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோகுல். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் நடத்தி வரும் சோதனை குறித்து விரிவாக சொல்லுங்கள். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு இன்று ஒரு ரகசிய தகவல் வந்தது. அதாவது ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் சிலைகள் பதுக்கி வைக்கப்பட்டு அந்த சிலைகள் வெளிநாட்டுக்கு கடத்த முயற்சிகள் நடந்து வருவதாக அந்த தகவல் வந்தது. அந்த தகவலை அடுத்து இன்று காலையில சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் ஆழ்வார்பேட்டையில் உள்ள அந்த வீட்டிற்கு அதிரடியாக சோதனை நடத்துறாங்க. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி டிஎஸ்பி தலைமையில ஒரு டீம் இன்னைக்கு காலையில சோதனை நடத்துறாங்க. அந்த சோதனையில இந்த வீட்டில் வெளிநாட்டுக்கு கடத்துவதற்காக, குறிப்பாக பாம்பேயிலிருந்து வெளிநாடுகளுக்கு பல நாடுகளுக்கு கடத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த சிலைகள் கைப்பற்றப்பட்டிருக்கு. அந்த பேக்கிங் செய்யும் போது கையங்களவுமாக காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. இந்த சிலைகளை பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட பழமையான ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு பழமையான சிலைகள் இருக்கக்கூடும் என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. அம்மன் சிலைகள், விநாயகர் சிலை என கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் முதல் 500 ஆண்டுகள் வரை பழமையான இருக்கக்கூடிய சிலைகளாக இருக்கக்கூடும் என காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 35 சிலைகள் காவல்துறையால் இந்த வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. கோடிக்கணக்கான வேலை இருக்கக்கூடிய இந்த சிலைகளை வெளிநாடுகளுக்கு கடத்த முயன்றிருப்பதாகவும், அதேபோல இந்த சிலைகள் பல இடங்களிலிருந்து திருடி இந்த வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையோட விசாரணையில் தற்போது தெரிய வந்திருக்கு. நேரடியாக அந்த சிலைகளை பார்க்கலாம். பழமையான சிலைகள் கிட்டத்தட்ட 35க்கு மேற்பட்ட சிலைகள் இருக்கு. காவல்துறை ஒவ்வொரு சிலையாக எண்ணி தற்பொழுது அதற்கு நம்பர் இட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தற்பொழுது மேற்கொண்டிருக்காங்க. கோகுல், இந்த விவகாரம் தொடர்பாக யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா? அதாவது இந்த வீடு தீனதயாளன் என்பவருக்கு சொந்தமான வீடு. அவர் சொந்த ஊர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட இவர் சிலைகள் கடத்தப்பட்ட வழக்கில் ஏற்கனவே இவர் மீது ஒரு வழக்கு உள்ளது. பல ஆண்டுகளாகவே சிலைகளை சிற்பியாக இவர் இருந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் சிலை திருடப்படக்கூடிய சிலைகளை பல இடங்களில் கடத்தப்பட்டிருப்பதாகவும் இவர் மீது ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்கு. அந்த வழக்கை வைத்து தீனதயாளனோட பின்னணியை தற்பொழுது காவல்துறை விசாரிச்சிட்டு இருக்காங்க. தற்பொழுது இந்த வீட்டில் சோதனை நடத்தும் போது சிலைகளை வெளிநாட்டுக்கு கடத்துவதற்காக 3 பேர் முயற்சி செஞ்சாங்க. அதாவது இந்த சிலைகளுக்கு பொறுப்பாளர் இருக்கக்கூடிய ஒரு மேனேஜர் மற்றும் சூப்பர்வைசர், மற்றொரு அந்த பேக்கிங் செய்யக்கூடிய நபர் என 3 பேரை கைது செஞ்சிருக்காங்க. குமார், ராஜாமணி, மான்சிங் என்ற அந்த 3 பேர் தான் தற்பொழுது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. மேலும் 4 பேருக்கு தொடர்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்த 4 பேரையும் காவல்துறை தேடிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக அந்த தீனதயாளன், இந்த வீட்டினுடைய உரிமையாளர் தீனதயாளன் தேடிட்டு இருக்காங்க. அவர் மீது ஏற்கனவே வழக்கு இருக்கு. அவர் நேரடியாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிலை கடத்தல் கும்பலோடு அவருக்கு தொடர்பு இருக்கா என்ற கோணத்திலையும் காவல்துறை தீவிரமா விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. ரேவதி.